தொடர்ந்து இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பெண்களை மதிக்கிறோம் என்று. பில்கிஸ் பானு குஜராத்திலே நடந்த கலவரத்திலே அந்த பெண்ணுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொல்லப்படுகிறார்கள். அந்த பெண் 11 பேரால் பாலியல் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுகிறார். நீதிமன்றம் அந்த 11 பேருக்கு தண்டனை அளித்து சிறையிலே அடைக்கிறது. குஜராத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி, பாஜக ஆட்சி, அந்த 11 பேரை விடுதலை செய்கிறது. பில்கிஸ் பானு உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார். மிகப்பெரிய போராட்டம், அச்சுறுத்தல்கள், உயிருக்கான அச்சுறுத்தல்கள், இதையெல்லாம் கடந்து அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறது. அவர் சொல்கிறார், நீதி கிடைத்த அன்று, இன்றுதான் நான் 2 ஆண்டுகளுக்கு பிறகு உறங்கச் செல்ல போகிறேன் என்று. இதுதான் பெண்களுக்கு தரக்கூடிய பாதுகாப்பா? மணிப்பூர்ல இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு மணிப்பூர். நீங்க கோயில் திறக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க கோயிலுக்கு போவதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. பிரதமர் அவர்களே, கோயில் திறப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு பகுதியாக சென்று க்ஷேத்ராடனம் செய்தீர்கள், விரதம் இருந்தீர்கள், உங்கள் நம்பிக்கை மதிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பகுதிக்காக சென்றீர்களே, ஒரு முறையாவது அந்த மணிப்பூருக்கு சென்று அங்கே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்தீர்களா? அந்த கண்ணீரை துடைப்பதற்காக ஒரு விரல் நீண்டிருக்கிறதா? இதை பாராளுமன்றத்திலே நான் எழுப்புகிறேன். மணிப்பூரிலே நாங்கள் பார்த்த அந்த அவலங்களை உடைகளெல்லாம் அகற்றப்பட்டு வீதியிலே இழுத்து வரப்பட்ட அந்த 2 பெண்களை சந்தித்து விட்டு வந்து அவர்களை பற்றி அந்த கண்ணீர் கதையை, அந்த கோரத்தை பேசுகிறோம். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அதற்கு பதில் அளிக்கிறார். 35 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி ஜெயலலிதா அவர்களுக்கு நேர்ந்த கொடுமை என்ன என்று நான் கேட்கிறேன். அங்கே மலைவாழ் சகோதரிகள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள், வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த 2 பேர் மட்டுமில்லை, எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு இல்லாமல் சில தாய்கள் வந்து எங்ககிட்ட பேசும் பொழுது, என்னுடைய மகனை காணவில்லை, இருக்கானா இல்லையா தெரியாது, இல்லை என்றாவது தெரிந்தால் அவன் இல்லை என்று என்னால் விட்டுவிட முடியும். ஆனால் இன்று வருவானா, நாளை வருவானா, யாராவது வந்தால் அவன்தான் வருகிறானா என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் அந்த பெண்மணி. இப்படித்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முகாம்களிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவில்லை, அரிசி, பருப்பு, உப்பு, இதை தாண்டி வேறு உணவில்லை. இப்படிப்பட்ட நிலையிலே தவித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை பற்றி பேசினால் அரசியல் பேசி பதில் சொல்கிறார்கள். புனைக்கதைகளை பேசி, இங்க ஒரு கோயில்ல அங்க இருக்கக்கூடிய பூசாரி இல்லை, புரோகிதர், அவருக்கு சம்பளம் பத்தலைன்னு சொன்னாங்கல்ல, அதே கூட நேரா போட்டிங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அம்மையாரை பற்றித்தான் நிதியமைச்சர் அவர்களுக்கு கவலை. இப்படி மக்களை பற்றி, ஒடுக்கப்பட்ட சமூகங்களை பற்றி, சாதாரண மக்களை பற்றி, மத நல்லிணக்கத்தை பற்றி, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி, எதை பற்றியுமே அக்கறை இல்லாமல் மத அரசியலை கொண்டு வந்து திணித்து தான் ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருக்க வேண்டும்.
பெரும்பான்மை இந்துக்களுக்கு நாங்க தான் எல்லாம் செய்யறோங்கிறாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன்,